வணக்கம். நான் உங்கள் வலசவாத்தியார். நீலகிரியுடைய கிழக்கு எல்லைப் பகுதியில் இருக்கக்கூடிய கொடநாடு வியூ பாயிண்ட்டுக்கு தான் நாம் இப்போ வந்திருக்கோம். ஊட்டியில் எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் சரி, டிராஃபிக் இருந்தாலும் சரி, இந்த இடம் எப்போவுமே எல்லாரையும் அரவணைச்சிக்கிற மாதிரி ரொம்பவே ஃப்ரீயாக இருக்குது. இந்த கொடநாடு காட்சிமனை இயற்கை ஆர்வலர்களுக்கு மிகப்பெரிய கொடை அப்படின்னே சொல்லலாம். இதில் இன்னும் சில விஷயங்களும் இருக்குது. நீங்கள் கோத்தகிரியிலேருந்து ஒரு 17 கிலோமீட்டர் வந்த உடனே இந்த காட்சி முனை இருக்கும். இங்கேருந்து போகிற வழியில் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். இந்த காட்சி முனைக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், இங்கே வண்டியை பார்க் பண்ணிவிட்டு இப்படி ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அதுக்கு நீங்கள் நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஒரு 220 டிகிரி அளவுக்கு நீங்கள் வியூஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். இது நீலகிரியுடைய கிழக்கு எல்லை அப்படின்னு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். இங்கே வர்றதுக்கு ஏற்ற நேரம் அப்படின்னா காலையில் மாலையில் வந்தோம் அப்படின்னு சொன்னால், சூரிய உதயம் அஸ்தமனம் அந்த நேரத்தில் இங்கேருந்து பார்க்குறதுக்கு எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். வருஷத்தில் எல்லா நாளுமே இங்கே வரலாம். குறிப்பாக நீங்கள் அக்டோபர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் வந்தீங்கன்னா இந்த இடம் ரொம்ப சூப்பர்பாக இருக்கும். இந்த கொடநாடு காட்சி முனைக்கு தான் நாம் இப்போது வந்திருக்கிறோம். இங்கேருந்து பார்க்குறப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் தெரியுது அப்படின்னு நாம் பார்க்கலாம். மோயார் ரிவர் சொல்லுவோம், மோயார் ஆறு. அந்த மோயார் ஆறு, மோயார் பள்ளத்தாக்கு நமக்கு இங்கேருந்து பார்த்தாலே தெரியும். அதே மாதிரி மைசூர் பீடபூமி இங்கேருந்து பார்த்தாலே தெரியும். தெங்குமரகடா அப்படிங்கிற கிராமம் நம்ம இங்கேருந்து பார்த்தோன்னா தெரியும். சில வயல்வெளிகள் இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். ரங்கசாமி பீக் அப்படின்னு சொல்கிறது, ரங்கசாமி மலை, ரங்கசாமி சிகரம், இதையும் நாம் இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு தெரியும். பவானிசாகர் அணையுடைய தோற்றமும் அங்கே தண்ணி இருக்கிறதுமே நமக்கு பார்த்தா தெரியும். இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு மாதிரி வைடாக நல்ல அளவில் பார்க்குற மாதிரி இருக்குது. அதுவும் இந்த காட்சி கோபுரத்தில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வியூஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பர்பாக இருக்கும். தூரத்தில் விழக்கூடிய அந்த அருவியும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மழை காலங்களில் வந்தால் அந்த அருவி ரொம்பவே நிறைய தண்ணியோடு விழுகிறதையும் உங்களால் பார்க்க முடியும். இந்த இயற்கை காட்சிகளை கொஞ்ச நேரம் அப்படியே ரசிச்சுட்டு வந்தோன்னா அங்கே ஒரு கேன்டீன் இருக்குது. கேன்டீனில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நான் வந்த நேரத்தில் சரி ஒரு பிரெட் ஆம்லேட்டும் காஃபியும் வாங்குவோமேன்னு வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறேன். இதுக்கப்புறம் இந்த கொடநாடு எஸ்டேட் மறைந்த முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய எஸ்டேட் இது. இங்கே ரொம்பவே சீப்பான விலையில் உங்களுக்கு தேயிலை கிடைக்கும். நீங்கள் அதை வாங்கிட்டு போகலாம். வெளியில் வாங்குறதுக்கு இங்கே வாங்குறதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கும். என்ன, நீங்கள் கூட கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கணும். பாலில் கலக்காமல் தண்ணியில் கொதிக்க வச்சு பயன்படுத்தணும். இப்போ நாம் அங்கேருந்து அப்படியே கிளம்பி அவங்களுடைய எஸ்டேட் பக்கமாக வர்றோம். நிறைய பைக்கர்ஸ் இங்கே வர்றதை பார்க்க முடியுது. அதான் இயற்கை ஆர்வலர்கள், ட்ராவலர்ஸுக்கு இது ஒரு பெரிய சொர்க்க பூமி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த தேயிலை தோட்டம் தாங்க கொடநாடு எஸ்டேட்டு. சூப்பர்னா அவ்வளோ சூப்பர்பாக இருக்குது. அதாவது ஏதோ ஒரு தோட்டம் குரோட்டன்ஸ்லாம் வச்சு அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சா எப்படி இருக்கும் அப்படி இருக்குது. வெளியில் சாலை ஓரங்கள்லேயுமே அந்த குரோட்டன்ஸ் மாதிரி அழகாக கட் பண்ணி விட்டுருப்பாங்க. உள்ள அந்த தேயிலைக்கு நடுவில் சில்வர் ஓக் மரங்கள் இருக்கிறது ரொம்பவே அழகாக காட்சி அளிக்குது. அங்கங்கே ரோடு போகுது, நிறைய கேட்ஸ் ஓப்பனிங் இருக்குது, பங்களாலாம் இருக்குது. அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக முடியாது. அப்படியே அதை தாண்டி வந்தோம் அப்படின்னு சொன்னால், என்னங்க வாகமனில் போய் நம்ம மெடோஸ் பார்க்குறோம். இங்கே ஒரு மெடோஸ் இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. அதுவும் இந்த மே மாதத்தில் இவ்வளவு அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆச்சரியந்தாங்க. அதில் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியாக கொஞ்சம் நேரம் உட்காரலாம், கொஞ்சம் நேரம் ஆசுவாசப்படுத்திக்கிடலாம். ரெக்ரியேஷன் பர்பஸுக்காக நீங்கள் இதை தாராளமாக பயன்படுத்திக்கிடலாங்க. நிறைய பேர் இங்கே ரீல்ஸ் அது இதுன்னெல்லாம் எடுக்கிறத பார்க்க முடியுது. சூப்பராக இருந்துச்சு.
அப்படியே அதை தாண்டி கொஞ்சம் போனோம் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய கிராமங்கள். அதுலேயும் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கிராமம் தாங்க. நம்ம பார்த்தோன்னா ஒரு கோவில் இருக்குது, 2 பக்கமும் வீடுகள் இருக்குது, அழகாக அடுக்கி வச்ச மாதிரியான அளவில் வீடுகள் இருக்குது. ரொம்ப அருமையான ஒரு காட்சியாக இருந்துச்சு. அதில் நின்று சில பல புகைப்படங்களை எடுத்துகிட்டு கிளம்புறோம். இது கொடநாடு போகும்போது ரைட் சைடில் இருக்கக்கூடியது. கொடநாடு வியூ பாயிண்ட்டுக்கு முன்னாடியே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு வியூ பாயிண்ட். இங்கேருந்து பார்த்தோனாலும் அந்த ரங்கசாமி பீக் நமக்கு தெரியும். இங்கே நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரியான கடைகளும் இருக்குது. அப்புறம் என்ன, வந்தீங்கன்னா கொடநாடு, நீங்கள் அந்த கொடநாடு வியூ பாயிண்ட் பார்க்கலாம், லான் பார்க்கலாம், நீங்கள் அந்த கிராமங்களை பார்க்கலாம், அந்த சீதோஷ்ண நிலையை நல்லாவே என்ஜாய் பண்ணலாம், டீ தூள் வாங்கிட்டு போகலாம் வீட்டுக்கு. இதை மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு நாள் ஃபுல்லாகவே நீங்கள் ஆக்சுவலி இந்த ரூட்டில் செலவிடலாம். ரொம்ப நல்லா இருக்குது. முடிஞ்சால் இந்த பழங்குடியினர் வாழக்கூடிய பகுதிக்கும் நீங்கள் போயிட்டு வரலாம். வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன். அடுத்து இது மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.